அனைவருக்கும் வணக்கம். முழுமையடையாத பயணம். ஒரு மனிதன், ஒரு மரபு, ஒரு நினைவு. ஒரு மனிதன் வாழ்ந்த காலத்தை அளவிடலாம், ஆனால் அவர் விட்டு சென்ற சுவடுகளை அளவிட முடியுமா? முடியும். சுட்டு விரல் முற்றத்தின் வீதியெல்லாம் சுற்றி காட்டிய ஒரு சுடரொளியை உலகுக்கு எடுத்துக்காட்ட ஒரு மகன் எழுதிய வரலாறு இந்நூல். இதுவும் ஒரு பிள்ளை தமிழ். அப்பாவின் சுவடுகளை அடியொற்றி பிள்ளையின் விரல்களில் வழிந்தோடிய பேனாமையின் வார்த்தை ஓவியம் தான் இந்த புத்தகம். ஆலடி அருணா, ஒரு முழுமையடையாத பயணம். முழுமையடையாத பயணமா? ஆம். அந்த சிந்தனை கனியிலிருந்து சிதறிய அறிவின் விதைகள் பல ஞான விருட்சங்களின் வேர்களாய் இருக்க எப்படி முடியும் இந்த முழுமை? அதாவது அவர் வாழ்க்கை முடிந்திருக்கலாம், ஆனால் அவர் தொடங்கிய சிந்தனைகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு மகன் தனது தந்தையை பற்றி எழுதும் நினைவு குறிப்புகள் மட்டுமில்லை, இது ஒரு மனம் உருகும் பயணம். இந்த நூலை எழுதும் போது ஆலடி எழில்வாணன் அவர்கள் ஒரு மகனாக மட்டுமல்ல, ஒரு சாட்சியாகவும் இருக்கிறார். அவர் எழுதும் ஒவ்வொரு வரியிலும் ஒரு பாசம், ஒரு பெருமை, ஒரு இழப்பு, ஒரு செய்தி, ஒரு வரலாறு, இந்த ஐந்தும் கலந்திருக்கிறது. இது போன்ற புத்தகங்களை நாம் படிக்க வேண்டியது ஏன்? ஏனென்றால் இன்று நமக்கு வாழ்வது எப்படி என்று பலர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், ஆனால் வாழ்ந்து காட்டியவர்கள் குறைந்து விட்டார்கள். அந்த வகையில் இந்த புத்தகம் ஒரு வழிகாட்டி. இந்த வழிகாட்டி காட்டும் பாதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் இந்த தருணம் எனக்கு ஒரு பெருமை மிகு பொறுப்பு. பிறப்பிலிருந்து தொடங்க வேண்டிய இந்த பயணம் இங்கே சரிந்ததோர் ஆலமரம் என்ற ஒரு மாமனிதரின் உயரத்தையும் அவரது இழப்பின் ஆழத்தையும் உணர்த்துவதாய் துவங்குகிறது. இது ஒரு சாதாரண வரலாறு அல்ல, ஒரு நினைவின் மீள் பார்வை என்பதை தொடக்கத்திலேயே தெளிவுபடுத்தி இருக்கிறார் ஆசிரியர். இந்த நூலின் நேர்த்தியான பொருளாக்கமே நூலின் கட்டமைப்பை பறைசாற்றி வாசிக்க தூண்டும். முதல் 8 தலைப்புகள் தலைவர் சிந்தனை கனி ஆலடி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை பிறந்த நாள் முதல் இறுதி வரை கால விவரங்களுடன் பதிவு செய்கின்றன. ஆனால் எப்போது வாழ்ந்தார் என்று வெறும் கால பதிவுகளால் அல்லாமல் எப்படி வாழ்ந்தார் என்று வாழ்க்கை பதிவாய் அமைந்திருக்கிறது ஒவ்வொரு தலைப்பும். பின்னர் வரும் தலைப்புகள் ஆலடி அருணாவின் ஆளுமையை விரித்து காட்டுவதோடு மட்டுமன்றி அவர் தலைவர்களுடன் கொண்டிருந்த நெருக்கம், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பேணி மதித்த தொடர்பும், வழக்கறிஞராக அவரது திறமையும் செயல்திறனும் என்று ஒரே மனிதரின் முழுமையான உருவத்தை பல கோணங்களில் வெளிப்படுத்துகின்றன. அரசியல் சூழல்கள் மாறினாலும் கொள்கைகள் மாறாத உறுதியுடன் திராவிட அடையாளத்தை தழுவிய அவரது வளர்ச்சி தெளிவாக வெளிப்படுகிறது. இறுதியாக ஆலடி அருணா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை சாட்சியமாக்க சொல்லும் புகைப்படங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. வாசித்த வரிகளை காட்சியாக்கி அந்த நினைவுகளை கண்முன் நிறுத்துகின்றன. அவை வாசகரின் மனதில் ஒரு மாமனிதரின் பெருவாழ்வை என்றென்றும் எதிரொலிக்கும் வண்ணம் எழில்மிகு ஆசிரியர் எழுதியிருக்கிறார் என்பதில் ஐயமில்லை. ஒரு மாபெரும் மனிதரின் வரலாறாய் ஆன வாழ்நாட்களின் நாட்காட்டி என்று சொல்லி ஆசிரியருக்கு நன்றி சொல்லி இப்புத்தகை இனி வாசிக்க இருக்கும் வாசகருக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான நிறைவு. இந்த திறனாய்வு தொடருக்கு ஒரு அழுத்தமான கருத்தை